ஹலோ காய்ஸ், நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த எண்ணூர்ல ஆயில் விபத்து ஏற்பட்டிருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம், நாமளே மீட்டு கொண்டாந்துருவோம் அப்படின்னு போய் வாலியெல்லாம் எடுத்து கொண்டு போய் நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு. வாங்கலே நாம 2 பேரும் போயிருவோமா வாலி எடுத்துக்கிட்டு. ஆக்சுவலா நம்ம ஆளுக்கு ஒண்ணு தெரியல, நமக்கு அது என்ன எண்ணெய்னு தெரியுமா, அது என்ன நல்லெண்ணெயா கொட்டினா வாங்கப்பா எல்லாம் அல்லலாம் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு அச்சா எண்ணெய்ங்கிறாங்க. அதை ப்ராசஸ் பண்ணா அதுல ஹைட்ரஜன் வரும், இது வரும், விஷவாயு வரும், தொழுநோய் வரும்னா சொல்றாங்க. நமக்கே இந்த விபரீதமான ஒரு இது. தானமும் தர்மமும் தனக்கு போகத்தான் அப்படிங்கிற மாதிரியே நமக்கு நம்ம சேஃப்டி முதல்ல முக்கியம். இப்போ யாரும் ரோட்ல அடிபட்டு கிடக்கல, அர்ஜென்டா நம்ம போய் தூக்கலன்னா செத்து போயிருவான் அப்படிங்கிறதுக்கு. We are protecting our government. இது ஒரு NGO பாலிடிக்ஸ். நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதான் பண்றாங்கல்ல, பண்ணட்டோம் போ அப்படின்ட்டு. நாம கவர்மெண்ட்டுக்கு ஸ்வச் பாரத் டாக்ஸ் ஒண்ணு கட்டுறோம். அதெல்லாம் எதுக்கு? அதை வச்சு என்ன பண்றாங்க அதை சொல்லு. இது ஒண்ணு இருக்குல்ல. இன்னொன்னு, நீங்க இப்படி போறீங்கல்ல, அவ்வளவு வெட்டியாவா இருக்கீங்க. நமக்கு என்ன நாட்டு மக்கள் மேல அவ்வளவு கவலையா? இந்த வாரத்திலே இவ்வளவு நடந்திருக்கு, இந்த நந்தினி இஷ்யூ அது இது நடந்துட்டு இருக்கு. நம்ம நேரம் அங்க போய் தான் இது பண்ணுவோம். நம்ம கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும், நீ இதை பண்றாம அவனே இந்த காய்ச்சா வாங்குறல்ல. ஆனா இந்த கவர்மெண்ட் எப்பா வாங்க. இதே மாதிரிதான் போபால்ல இன்னும் விஷவாயு அப்படியேதான் இருக்கு. போபால் நம்ம போய் அள்ளிட்டு வருவோமா? அதுல அவ்வளவு பெரிய கார்பரேட் கம்பெனியே பண்ணலாம். அவன் அவ்வளவு பெரிய எக்யூப்மெண்ட் வச்சிருக்கான், கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கான், அவனே ஒன்றும் பண்ணல. வாங்க அடுத்து கூடங்குளம் வெடிக்கும், நம்ம என்ன பாஞ்சு போய் மக்களை காப்பாற்றுவோம். இந்த மாதிரி விபரீதம் எல்லாம் இறங்காது. ஏதோ ஒரு குரூப் எவன் இப்படி கலெக்டரான்னு தெரியல வாட்ஸ்அப்ல. உண்மையான தமிழனாக இருந்தால் இதை ஷேர் பண்ணுவோம். வாங்க போடலாம். நான் தமிழனே கிடையாது, ஆப்பிரிக்காக்கார ஓடி ராஸ்கல். இதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. எவன் அவங்க நம்பிலாம் போகாதீங்க. போறதுன்னா போ, உனக்கு தொழுநோய் வரும், இதுவாகும், நாளைக்கு ஒன்றும் கொண்டு தர மாட்டான், பாத்துக்க. ஓகேவா? அதனால சேஃப்டியா இருந்துக்கோங்க மக்கா. இன்னொன்னு, இந்த கூடங்குளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு இதே இதுதான். அந்த பகுதி மக்களுக்கு இப்ப திடீர்னு ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா ட்ரில் கொடுப்பாங்க, எப்படி அவங்க தங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு. அதை தரவே இல்லை. அதை சொல்லிதான் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போறாங்க, டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டாக்குமெண்ட்டை கூட நான் படிக்க மாட்டேன், சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. சோ நமக்கு இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்பதான் நம்ம கூடங்குளம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசணும். எவன் பேச மாட்டேன், ஓகேவா? நமக்கு இந்த நாளைக்கு கூடங்குளம் வெடிச்சதுன்னா அவ்வளவுதான், எல்லா பேரும் அவுட்டு. பாதுகாப்பு கூட என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கும். அதனால இந்த விவரத்தெல்லாம் நம்ம எல்லாரும் பேசணும் இந்த நேரத்தில். நன்றி.